வணக்கம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்ன உருவாக்கி இருப்போம் இல்லையா? ஒரு சின்ன கவிதை, ஒரு ஓவியம், இல்லனா ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட். அப்படி ஒன்ன உருவாக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரியான பதில் வரும்னு ஒரு தவிப்போட காத்திருந்திருப்போம். அந்த உணர்வு தாங்க ஒரு படைப்பாளியோட தவிப்பு. அங்கீகாரத்துக்கான அந்த தவிப்பை பத்தி ரொம்ப ஆழமா பேசுற ஒரு கிளாசிக் தமிழ் சிறுகதை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். நீங்க எப்பவாவது ஒன்ன உருவாக்கிட்டு ஒரு சின்ன பதிலுக்காக ஆவலா காத்திருந்திருக்கீங்களா? அந்த உணர்வு உங்களுக்கு நல்லா தெரியும்னா புதுமை பித்தனோட இந்த கடிதங்கிற மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகும். ஒரு படைப்பாளி அங்கீகாரத்துக்காக எந்த அளவுக்கு ஏங்குவாருங்கிறத நெஞ்ச தொடுற மாதிரி சொல்லியிருப்பாரு. வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல கதைக்குள்ள போகும்போது நாம ஒரு எழுத்தாளரை சந்திக்கிறோம். அவருக்குள்ள ரெண்டு விஷயம் போராடிட்டு இருக்கு. ஒன்னு எழுதணுங்கிற தீராத ஆர்வம், இன்னொன்னு அந்த எழுத்துக்கு யார்கிட்ட இருந்து ஒரு சின்ன பாராட்டு கூட வரலையேங்கிற விரக்தி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற ஒரு படைப்பாளியோட ஏக்கத்தை தான் நாம முதல்ல பாக்குறோம். இவரோட பேரு சிங்காரவேலு. ஒரு திறமையான எழுத்தாளர். ஆனா அவர் ஒரு கண்ணுக்கு தெரியாத மனுஷன் மாதிரி உணர்றாரு. பாருங்க, அவருக்கு பெரிய புகழோ பணமோ வேணாம். அவர் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். யாராவது ஒருத்தர் தன்னோட கதையை படிச்சுட்டு மனசுல இருந்து ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டாங்களான்னு தான். ஆனா அந்த ஒரு வார்த்தை கூட அவருக்கு கிடைக்கல. அதனால இந்த வாசக சமூகத்தை கோழைகள், முட்டாள்கள்னு திட்டுற அளவுக்கு விரக்தியில இருக்காரு. அவருக்கு யோசிக்கிறதுக்கு எக்கச்சக்க நேரம் இருக்கு. தேவைகளும் ரொம்ப கம்மி தான். ஆனா மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. ஏன் கதைகளை யாராவது எப்போவாவது பாராட்டுவாங்களான்னு. பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் எழுதணும்னு ஒரு தாகம், இன்னொரு பக்கம் இந்த சமூகம் ஒரு உண்மையான பாராட்ட கூட கொடுக்க மறுக்கலைங்கிற கோவம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் அவர் போராடிட்டு இருக்காரு. சரி, இந்த எழுத்தாளருக்கும் அவர் உருவாக்குன இந்த ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இந்த சிங்காரவேலுவோட போராட்டம் இருக்கு இல்லையா, அது ஒரு விதத்துல இந்த கதையை எழுதின புதுமை பித்தனோட உலகத்தையே நமக்கு காட்டுது. இப்ப இந்த ஒப்பீட்ட பாருங்க. ஒரு பக்கம் சிங்காரவேலு, ஒரு வார்த்தை பாராட்டுக்காக இயங்குற ஒரு கற்பனை கதாபாத்திரம். இன்னொரு பக்கம் புதுமை பித்தன், நவீன தமிழ் இலக்கியத்தோட முன்னோடி. அவரோட இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். அவர் தன் கதைகள்ல மனுஷ மனசோட சிக்கலான உளவியல் பக்கங்களை ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சாரு. அந்த வகையில அங்கீகாரம் கிடைக்காத ஒரு கலைஞனோட மனப்போராட்டத்துக்கு குரல் கொடுக்க அவர் உருவாக்கின ஒரு சக்தி வாய்ந்த கதாபாத்திரம் தான் இந்த சிங்காரவேலு. சிங்காரவேலுவோட விரக்தி எந்த அளவுக்கு போகுதுன்னா, ஒரு கதையை ஆரம்பிச்சு 6 நாள் ஆச்சு, ஆனா முடிக்கவே மனசு வரல. பக்கத்துல இருக்கிற தன் நண்பன் சுந்தரத்துக்கிட்ட விரக்தியோட சொல்றாரு, நல்ல கதையை ரசிக்கிறதுக்கு இங்க ஒரு பயலும் கிடையாது அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்காரு. இப்படி விரக்தியோட அடிமட்டத்துல அவர் இருக்கும்போதுதான் ஒரு விஷயம் நடக்குது. சுத்தமா அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஆமா, விசாகப்பட்டினத்துல இருந்து ஒரு கடிதம் வருது. சிங்காரவேலுவுக்கு கடிதம் வர்றதே ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்படியே வந்தாலும் அது தப்பான அட்ரஸுக்கு வந்ததா தான் இருக்கும். ஆனா இந்த தடவை அந்த கடிதத்துல கரெக்டா அவரோட பேரு, அவரோட முகவரி இருக்கு. அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல வரிய பாருங்க. தங்களுடைய சிறுகதைக்கு நிகராக உலக இலக்கியத்துல கூட வேற சிறுகதைய நான் பார்த்ததே கிடையாது. அப்பப்பா, இத படிச்ச அந்த நிமிஷம் சிங்காரவேலுவோட உலகமே தலைகீழா மாறிடுச்சு. நாகப்பன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் தன் வாழ்க்கை முழுக்க எதுக்காக ஏங்கினாரோ அந்த அத்தனை பாராட்டுகளும் அந்த கடிதத்துல கொட்டி கிடக்குது. அதுவும் சும்மா ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி பாராட்டல்ல, ரொம்ப ஆழமானது. அவரோட படைப்ப உலக இலக்கியத்தோட ஒப்பிடுறாங்க. சாலாவின் சங்கடங்கள்னு அவர் எழுதின ஒரு கதை ஒரு ஓவியத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அவரோட கதைகள் இந்த முழு உலகத்தையுமே அவருக்கு காட்டுதுன்னு சொல்றாங்க. முதல் முறையா ஒருத்தர் தன்னை உண்மையாவே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சிங்காரவேலு உணர்றாரு. வருஷ கணக்கா இருந்த ஒரு தாகம் தீர்ந்த மாதிரி ஒரு நிம்மதி. அந்த சந்தோஷத்திலே என்ன பண்றதுன்னே தெரியல. பரவசம், அங்கீகாரம் எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு. அந்த கடிதத்தை திரும்ப திரும்ப படிக்கிறாரு. உடனே இதை தன் நண்பன் சுந்தரத்கிட்ட கொண்டு போய் காட்டணும். அப்புறம் தன் புது ரசிகன் நாகப்பனுக்கு நன்றி சொல்லி ஒரு பெரிய பதில் கடிதம் எழுதணும்னு ஒரே பரபரப்பா இருக்காரு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. பதில் எழுத உட்காரும்போது அவர் மனசுல ஒரு சின்ன சந்தேகம், ஒரு குளிர்ச்சியான சந்தேகம் எட்டி பாக்குது. அதுதான் ஒரு கசப்பான உண்மைய மாறப்போகுது. என்னடா அதுன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். அந்த கடிதத்தோட கையெழுத்து எங்கேயோ பார்த்த மாதிரி ரொம்ப பழக்கமானதா தெரியுது. கடிதத்தை மறுபடியும் ஒரு தடவை எடுத்து அந்த கையெழுத்தை நல்லா உத்து பாக்குறாரு. அப்பதான் அந்த அதிர்ச்சியான உண்மை அவருக்கு உரைக்குது. அந்த நிமிஷம் அவர் சந்தோஷம் எல்லாமே நொறுங்கி போயிடுது. அவரோட மனநிலை எப்படி மாறுச்சுன்னு பாருங்க. முதல்ல அந்த பாராட்டுகளை படிச்ச உடனே உச்சக்கட்ட சந்தோஷம். அப்புறம் பதில் எழுதணும்னு நினைக்கும்போது ஒரு நிதானம். அப்போதான் அந்த பழக்கமான கையெழுத்து கவனிக்கிறாரு. கடைசியில அந்த பேரதிர்ச்சி. அது நாகப்பன் எழுதின கடிதமே இல்ல, தன்னோட நண்பன் சுந்தரம் தான் மேல பரிதாபப்பட்டு தானே எழுதின ஒரு போலி கடிதம்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த நொடி
இத்தனை வருஷமா யாருமே தன்னை கண்டுக்கலையேங்கிற வழியை விட இந்த பரிதாபம் அவரை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி உணர்றாரு. இப்படி ஒரு கடிதம் எழுதுனா நான் திருப்தி ஆகிடுவேன்னு நினைச்சிட்டான் பாரு முட்டாள். அவனும் இந்த சமூகத்தோட ஒரு ஜந்துதானேன்னு மனசுக்குள்ள கும்பிடுறாரு. சமூகம் மேல இருந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, தன் நண்பன் மேல வச்சிருந்த நம்பிக்கை மொத்தமா சுக்குநூறா உடைஞ்சு போகுது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு அப்புறம் சிங்காரவேலு என்ன செய்வார்? அவர் எடுக்க போற முடிவுதான் இந்த கதையோட சக்தி வாய்ந்த உச்சக்கட்டம். இருள்ல இருந்து ஒரு நம்பிக்கையை பிறக்க போகுது. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த போலி பாராட்டு கடிதத்தை எடுத்து எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல காட்டுறாரு. அந்த காகிதம் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பலாகிற அதே நேரத்துல தற்செயலா அந்த விளக்குல இருந்த எண்ணெயும் தீர்ந்து போய் அறை முழுக்க கும்மிருட்டு சூழ்ந்துக்குது. இந்த இருட்டு அது வெறும் வெளிச்சம் போனதுக்கான அடையாளம் இல்ல, அந்த இருட்டுக்குள்ள இருந்துதான் ஒரு புதிய ஒளி பிறக்க போகுது. அந்த காட்சி கதையோட ரொம்ப ஆழமான ஒரு செய்தியை நமக்கு அற்புதமா சொல்லுது. முழுமையான விரக்தியின் அந்த உச்சபட்ச கணத்துல தான் ஒரு புது, இன்னும் ரொம்ப வலிமையான நம்பிக்கை அவருக்குள்ள பிறக்க ஆரம்பிக்குது. அதாவது அவர் ஒரு புதிய தீர்மானத்துக்கு வர்றாரு. முதல்ல அந்த போலி பாராட்டுகளை நிராகரிக்கிறாரு. ரெண்டாவது அந்த இருள, அந்த விரக்தியை அப்படியே ஏத்துக்கிறாரு. இப்போ அவர் நம்பிக்கை வாசகர்கள் மேல இல்ல, தன் படைப்பு மேல, தன்னோட எழுத்தோட சக்தி மேல. அவர் நம்புறாரு, ஒரு நாள் இந்த சமூகம் தன்னோட கதைகளை புரிஞ்சுக்க தயாராகும். அன்னிக்கு அதை பார்க்க நான் இருக்க மாட்டேன், ஆனா என் கதைகள் இருக்குன்னு நம்புறாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, 1934 எழுதின கதை அது. ஆனா இன்னைக்கு அர்த்தமே இல்லாத லைக்குகளும் 2 செகண்ட்ல மறக்கப்படுற கமெண்ட்டுகளும் நிறைஞ்ச இந்த சோஷியல் மீடியா காலத்துல உண்மையான பாராட்டோட விலை என்ன, உண்மையான அங்கீகாரத்தோட அர்த்தம் என்ன? புதுமைப்பித்தனோட இந்த கதை பல வருஷத்துக்கு அப்புறமும் இந்த முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது இல்லையா?